அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நியாயவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நன்னாரி, அதாவது ஒரிஜினல் நன்னாரி, அதுக்கு அடுத்து 2வது தரமான பெரிய நன்னாரி, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டிய இந்த வீடியோ. இதை பார்த்துக்கங்க. இது முதல் தரமான நன்னாரி. இந்த நன்னாரியில் வேர் ஒரே வேர், சின்ன வேராக போகும், அதிகமாக எடுக்க முடியாது. இதில் தான் மருத்துவ குணம் நிறையா இருக்குது. அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்க்கும் இன்றைக்கி பால்வினை நோய்க்கும் ஒரு முக்கியமான மருந்தாக இருக்குது. அதேமாதிரி பெண்களுக்கு உடல் சூடு, எப்பேற்பட்ட சூடுனாலும் தணிக்கக்கூடியது இந்த நன்னாரி தான். அதுக்கு அடுத்து உள்ள நன்னாரி பெரிய நன்னாரின்னு சொல்லுவோம். இந்த பெரிய நன்னாரி இந்த இருக்குங்க. இந்த இதோட இலையை பார்த்துக்கோங்க. இதோடைய பூ எல்லாமே இருக்குது. அதாவது வெடத்தலை மேலே வெடத்தலை மூலிகைமான, அதாவது காயகற்பமான மூலிகை இந்த வெடத்தலை, அது மேலே இந்த படர்ந்துருக்கு. இதில் வேறு எடுத்து தோண்டினோம்னா இன்றைக்கி ஒரே தூரில் 1/2 கிலோ 1 கிலோன்னு எடுக்கலாம். ஆனால் அதில் சாதாரண நம்ம ஒரிஜினல் நன்னாரியில் தோண்டி எடுத்தோம்னா 5 கிராம் அதுக்கு மேலே எடுக்க முடியாது. அப்போ அந்த நன்னாரியில் தான் நம்ம ஒரு நல்ல மண்பானையில் ஒரு வேரை போட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு தண்ணி குடித்தோம்னா அவ்வளோ மணமாக இருக்கும், அவ்வளவு சுவையாக இருக்கும், பல நோயும் குணப்படுத்தக்கூடியது. அதிலிருந்து எடுக்கிற சர்பத்து தான் நன்னாரி சர்பத்து. ஆனால் இன்றைக்கி ஆனால் மனம் இந்த பெரிய நன்னாரிலையும் அந்த மனம் ஓரளவு இருக்கும். அதை வச்சு தான் கடையில் வருது நன்னாரி புறம் கேட்குது புறமே இந்த பெரிய நன்னாரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. வைத்தியர்களுக்கு இந்த வித்தியாசம் காட்டவே இந்த பெரிய நன்னாரிக்கும் அந்த ஒரிஜினல் முதல் தரமான நன்னாரிக்கும் காட்டவே இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த நன்னாரியில் தான் ஏகப்பட்ட மருத்துவம் வருது. அதை பொடி பண்ணி, அதாவது நிழலில் காயப்போட்டு பொடி பண்ணி அதை நம்ம தேனில் சாப்பிட்டு வரும்போது ஒரு கற்ப மருந்து மாதிரி நம்ம அதை பயன்படுத்தலாம். அதனால் அந்த நன்னாரி நீங்கள் தோண்டி எடுக்கும்போது, அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த நன்னாரி தான் நம்ம மருத்துவத்துக்கு நம்ம எடுக்கணும். அது கிடைக்காத பட்சத்தில் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் தான் அதிகமான மருத்துவ குணமெல்லாம் இருக்குது. அந்த நன்னாரியோட நம்ம வெல்லம், அதாவது கரும்பு வெல்லம் போட்டு நம்ம காய்ச்சிக்கலாம். ஆனால் கடையில் ஒரு நன்னாரியில் புறமே வெள்ளை சீனி சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம அதை சேர்த்து ஒரு டானிக்கு மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அது நம்ம கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சேர்த்து அந்த சர்பத்து குடிக்கும்போது உடம்புக்கு அவ்வளவு மருத்துவத்தன்மை இருக்கும். அதனால் வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க. மீண்டும் இருக்க சொல்கிறேன். இந்த வெடத்தலை இதுக்கு மேலே இருக்குது பெரிய நன்னாரி. இந்த பக்கத்தில் அப்போ சிறு சிறு செடியாக நிறைய ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அது மாதிரி இந்த பக்கத்தில் இருக்குது. அது மாதிரி சின்ன சின்ன செடியாக நன்னாரி இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. அது பக்கத்துலேயே வெள்ளை துத்தியிலேயே பவள துத்தியும் இந்த பக்கத்தில் இருக்குது. இது லேசாக பவளத்துத்தியும் பெரிய காயகல்ப மருந்து. வெண்துத்தியை பற்றி நம்ம போடும்போது இந்த பவளத்துத்தியை பற்றி நம்ம நிறையா போடுவோம். நம்முடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு நிறைய அரிய மூலிகையும் அரிய மருந்துகளை பற்றியும் உயர்தரமாக செய்யக்கூடிய முறையை பற்றி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். நன்றி, வணக்கம்.